உனக்கு உடம்பு சரியில்லையா? பின்ன என்ன அதேவா டிஃபன் டைம் ஆயிந்தி. டிஃபன் போஜனம் ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. எடுக்கிறது பிச்சை, இதுல உனக்கு சூடா வேற வேணுமா? ஆமா, அப்புறம் என்ன பண்றது? சூடா நான் தோசை சுட்டேன்னா அது தோசை மாதிரி வராது, தேசம் மாதிரி தான் வரும். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏமா உட்காந்துட்ட போய் டிஃபன் எல்லாம் ஒன்றும் செய்யலையா? என்னது டிஃபனா? ஆமாம், உனக்கு உடம்புல நல்லா சரியா போச்சா? காய்ச்சல், சளி எல்லாம் இருமல நார்மல் ஆயிடுச்சுங்க. 90% ஓகே. நான் ஒரு 10% ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்காது. நீ உங்களுக்கு இருக்கிறதுல தானே எனக்கு ஒட்டுற வச்சுட்ட. வெடி அவ தூங்காமல் உட்காந்துட்டு எப்போ முடியலன்னு உட்காந்துட்டு இருக்கிற. உனக்கு உடம்பு சரியில்லையா? பின்ன என்ன? அதேவா? அதேதான். காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமாண்ணா. அதாவது முதல்ல வந்து காய்ச்சல், அடுத்து த்ரோட் பெயின் வந்திருக்கும். ராத்திரி தூங்க முடியாது, இருமல் வந்துட்டே இருந்தது. சரி, இப்போ அது வந்து நான் காரணமா? பின்ன யார்? நீ தானே, உனக்கு தானே முதல்ல வந்து. அப்புறம் நீ தான் நான் கொட்ட வச்சேன். நியாயமா பாருங்க, இத்தனைக்கும் காரணம் இங்க இருக்கான் பாருங்க. இவனால தான் வந்தது. இவனை கூட்டு போய் மலையில் நனைய வைக்கிறேன்னு பண்ணதுனால தான் இத்தனையும் ஆனது. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இவன் தான் காரணம். இவனுக்கு ஒட்ட வச்சு விட்றேன் பாருங்க. கம்பெனிடா. ஏன் டேய், உனக்கு எனக்கு காய்ச்சல் தலைவலி ஏதாவது வந்தாங்கடா, சளி இப்படி இருந்தேன், போய் கடையில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்குவா. ஆமாம். அப்போ இவனுக்கு நீ ஒட்ட வச்சுட்டு இவனுக்கு உடம்பு சரியில்லை போச்சுன்னா இவன் மாத்திரை திம்பானா? ஒரு மாத்திரை கூட திங்கவே மாட்டான். என்ன விதவிதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் சரி, பொடி பண்ணி தேனில் கொடுக்கறது, சிக்கனில் மிக்ஸ் பண்ணுறது, பாலில் மிக்ஸ் பண்ணுறது, என்ன பண்ணாலும் போய் அப்படி லைட்டாக அப்படி மூக்கை வச்சு ஒரு மோந்து பார்த்துட்டு கிளம்பி போயிடுவான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்புறம் அவன் தெரியுது இல்லை, அவன் மாத்திரை மருந்து சாப்பிட மாட்டான். இப்போ இவனுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும். ஆமாம். நீ முதல்ல அந்த வீட்லேயே இருந்தால் எனக்கு 1.5 கிலோமீட்டரு எப்படியோ வண்டியில் வச்சுட்டு மெதுவாக தள்ளிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த வீடு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரு. ஆட்டோ கப்பையில் 200 கிட்ட இருந்தானுங்க. அதனால பைக்லேயே வந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்னால அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு இருந்தான். இப்போ இங்கேருந்து போகிறதுனா 10 கிலோமீட்டர் ஆகுது. ரொம்ப தூரம். இவனை வச்சுட்டு அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு போக முடியுமா? டூ எக்ஸ்பென்ஸ். ஒரு டைம்லாம் வர சொல்ல மாட்டாங்க. எப்படியும் ஒரு 2-3 டைமா அதை அலைய விட்டுருவாங்க. ஆட்டோக்கு 6 காசு கொடுக்கறது. ஆட்டோ காசு, அதுவும் இல்லாமல் இவன் உடம்பு எல்லாம் படுத்துட்டான்னா ரொம்ப சங்கடமா போகும். மூஞ்சி பார்க்கவே முடியாது. கரெக்ட் தான். அதான் பாருங்க, இப்ப இவனுக்கு தான் சப்போர்ட். எப்படி சுத்தினாலுங்க இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா எங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட். சின்ன வயசுல எங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட். எனக்கு இப்ப இவன் எனக்குன்னு சப்போர்ட்டுக்கு எனக்குன்னு ஒரு யாருமே கிடையாது. சரி பரவாயில்ல. டிஃபன் டைம் ஆயிந்தி. டிஃபன் போஜனம் மாவு இருக்குது, ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடு. என்னது மாவு இருக்குதுடா, ஏதோ ஒன்று செஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு வா. நான் தோசை சுட்டேன்னா அது தோசை மாதிரி வராது, தேசம் மாதிரி தான் வரும். தோசை சுட வேண்டாம்டா, இட்லி ஊற்று. இட்லி குண்டா இருக்குது, இட்லி ஊற்று. இட்லி ஊற்றுனா எப்படி இட்லி மாதிரி தான் வரும். இட்லி ஊற்றுப்போம். இட்லி ஊற்றுனா இட்லி மாதிரி தான் வரும். கரெக்டு, பாயிண்ட் கரெக்டு தான், ஒன்றும் பேச முடியாது. சரி, சட்னி கிட்னி ஏதாவது சாம்பார் ஏதாவது இல்லை ஏதாவது செஞ்சு வச்சிருக்கியா? சட்னி சாம்பார் நானே வெடி முடியலன்னு தூங்காமல் முடிச்சுட்டு உட்காந்து நான் சட்னி சாம்பார் நான் எங்கே போய் வைக்கிறது? நீயே போய் செய்வோம். எனக்கு செய்ய தெரியாது. நான் செய்ய தெரிஞ்சா நான் ஏன் சொல்லிருக்கேன். சரி, ஒரு இந்த சைஸ் ஒரு குண்டா ஒன்று கொடு. குண்டாவா? அது எதுக்கு? எப்படி மணி 8:30 ஆச்சு, 8 மணிக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். வீதி முழுக்க எல்லாம் ரெடி ஆகிருப்பாங்க. பாத்திரத்தை எடுத்துட்டு அப்படியே ஒரு 8 போனன்னு வையன், நல்லா எந்த வீட்டுக்கு வெளியே நல்ல வாசம், அந்த குழம்பு வாசம் அப்படியே தூக்கும்ல, அப்படியே நல்ல வாசம் வந்துச்சுன்னா அந்த வீட்லயே வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். மம்மி, டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. சரி, வாங்கிட்டு வர கொஞ்சம் சூடாக வாங்கிட்டு வா. சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் தொண்டைக்கு இதமாவது இருக்கும். வாங்கிறது எடுக்கிறது பிச்சை, இதில் உனக்கு சூடாக வேற வேணுமா? ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது? சூடாக சாப்பிட்டா தானே கொஞ்சம் தொந்திக்குள்ளே இறங்க. பாருங்க, என் நிலைமை இப்படியே ஆகி போச்சு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, காலையில் சாம்பாரோ இல்லை சட்னியோ இல்லை ஏதோ ஒரு குழம்புக்கே இந்த வீதி முழுக்க ஒரு குண்டான தூக்கிட்டு போகணும்னா மத்தியானம் செய்ய மாட்டேன். மதியானம் சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், இந்த 4க்கு நான் என்ன பண்ணுறது? சாப்பாடை கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் செஞ்சிருவேன். தண்ணி ஊற்றி, அரிசியில் தண்ணி ஊற்றி 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா சாப்பாடு முடிஞ்சுது. இன்னைக்கு குழம்பு, ரசம், பொரியல், அத்தனைக்கு எத்தனை பார்த்தா தூக்கிட்டு போகிறது நானே? 6 வேண்டாங்கிற இப்படி ஆகி போச்சே. சரி, வேறு வழி இல்லை.
இவனுக்கு சேர்த்தி போய் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வரேன். சரிங்க, அம்மா ரெடி ஆகிட்டேன். நான் போய் இட்லியாவது ஊற்றி இட்லி மாதிரி வருதாங்கிற உங்களுக்கு சொல்கிறேன். சரி, நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.